ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, பிரதம மந்திரி வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தை பற்றி தற்போது பார்க்க போகிறோம். இதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இலவசமாக வீடு பெற நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு 2,67,00,000 வரையும் அரசு மானியம் பெற்று புது வீடு கட்ட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டம் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. இந்த திட்டத்தில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வீடு கட்ட நிதி ஒதுக்குறாங்க. இது ஒரு மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் 60% மத்திய அரசு நிதியும் மாநில அரசு 40% நிதி வழங்குறாங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கணும். இல்லைன்னா பழுதடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டி தர்றது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக மத்திய அரசாங்கம் வச்சுருக்காங்க. வீடு கட்ட தேவையான நிலப்பரப்பு 369 சதுர அடியில் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மத்திய அரசு 72,000 ரூபா, மாநில அரசு நிதி 48,000 ரூபா, மேற்கூரை அமைக்க மாநில கூடுதல் நிதி 50,000 ரூபா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே 12,000 ரூபா மதிப்பிலான கழிப்பறை கட்டி தருதுங்கிற அடிப்படையில் 2 லட்சத்துக்கு மேலே நிதியை வீடு கட்ட அரசாங்கம் கொடுக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே மனித சக்தி நாட்களாக கொண்டு 90 நாட்களுக்கு வீடு கட்டப்படுகிறது. இந்த 90 நாட்களுக்கு ஒரு சம்பளமாக போட்டு அதில் ஒரு 18,000 ரூபா சமூக பொருளாதார சாதி வாரியான கணக்கெடுப்பின் மூலமாக வீடு இல்லாதவர்களை கண்டறிந்து அதன் மூலம் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த வீடு விண்ணப்பிக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டு தேவைப்படும், உங்களுடைய ரேஷன் கார்டு தேவைப்படும், உங்களுடைய வங்கி புத்தகம் தேவைப்படும், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும், உங்களுடைய வருமான சர்டிஃபிகேட் தேவைப்படும். இது இல்லாமல் உங்களுக்கு லேண்டு இருந்துச்சுன்னா அந்த லேண்டோடைய டாக்குமெண்ட் பத்திரமோ பட்டாவோ தேவைப்படும். பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா என்ற வீட்டு வசதி திட்டம் 2015 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. மலிவு விலையில் வீடுகளை கட்டி தருவது இதோட நோக்கமாக வச்சுருக்காங்க. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்பது இந்திய அரசாங்கத்தால் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு தரமான வீடுகளை வழங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதில் எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, வெப்சைட்லேயே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது இல்லைன்னா ஊராட்சி அலுவலகத்தில் நீங்கள் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர்கிட்ட இல்லைன்னா ஊராட்சி அலுவலகத்தில் இல்லைன்னா ஒன்றிய அலுவலகத்தில் நீங்கள் மனுவாக கொடுத்துட்ருந்தீங்க. இப்போ ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லியிருக்கு. pmay-urban.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்ளை ஃபார் PMAYU 2.0 அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பதிவாகிடும். பதிவானதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அது பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார், வருமானம், வங்கி கணக்கு விவரங்கள், தற்போதைய குடியிருப்பு முகவரியுடன் ஆன்லைன் PMAY விண்ணப்பத்தை நீங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பித்ததுக்கப்புறம் அது சரிபார்த்து உங்களுக்கு இந்த பிரதமர் மந்திரியுடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே உங்களுக்கு வீடுகளை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த திட்டத்தில் வீடு வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, வீடு இல்லாதவங்க, இல்லை பழுதடைஞ்ச வீடுக்கு பதிலாக புதிய வீடு கட்டணும்னு விரும்புகிறவங்க இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் விண்ணப்பிச்சிங்க. நன்றி.